வணக்கம், நான் குளோரியானி. 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. வழக்கம் போல ஏகப்பட்ட ரகலை. ஆளும் கட்சி, அதுவும் திமுகவா இருந்தா எப்பவுமே ஆளுங்கட்சி அதோட போக்கிரித்தனத்தை காட்டதான் செய்யும். பெட்டியை தூக்கிட்டு ஓடும், இல்லைன்னா பெட்டியை உடைக்கும், இல்லைன்னா கள்ள ஓட்டு போடும். அதுல திமுக ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். இதுல தனித்துவம் வாய்ந்த சிறப்பு படிப்பு பட்டப்படிப்பு பெற்றவர்கள் தான் திமுக. அவங்க அட்ராசிட்டியை நம்ம தாங்கவே முடியாது. என்னன்னா, நீங்களும் பார்த்திருப்பீங்க, களத்திலையும் நீங்க பார்த்திருப்பீங்க. தேர்தல் ஆணையமானா நீங்களே சொல்லுங்க, தேர்தல் ஆணையமா இல்ல தருதல் ஆணையமா தான் தோன்றி ஆணையமானு தெரியல. சட்டம் விதிமுறைகள் எல்லாமே அவங்க கிட்ட வானளாவிய அதிகாரத்தை கொடுத்துருக்கு. எப்படின்னா, தகுதி நீக்கம் செய்யலாம். அதாவது பணம் பட்டுவாடா செஞ்சாலோ இல்ல தேர்தல் விதிமுறைகளை மிஞ்சி நடந்துகிட்டாலோ அந்த வேட்பாளரையே தகுதி நீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு அதிகார வல்லமை படைத்தது இந்த தேர்தல் ஆணையம். ஆனா இத்தனை வருஷத்துல உங்க நினைவு தெரிஞ்சு தேர்தல் ஆணையம் எந்த வேட்பாளரையாவது தகுதி நீக்கம் செஞ்சிருக்கு? எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவையோ 2 தடவையோ அந்த ஆர்கே நகர் நினைக்கேன், டிடிவி வந்தவாயன் டிடிவி பணப்பட்டுவாடா பண்ணான்னு தேர்தலையே நிறுத்திட்டு திருப்பி தேர்தல் வச்சுது. ஆனா அதே வந்தவாயன் தான் எம்எல்ஏவும் ஆனா 20 ரூபா டோக்கன் கொடுத்துக்கிட்டு 50,000 வீடு கட்டி தருவேன்னு 10க்கு 10 அடி ஒரு கக்கூஸ் அளவுக்கு கூட அவன் ஒருத்தருக்கு கூட கட்டி கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி இடைத்தேர்தல்ன உடனே வேணும்னே அதை செஞ்சிடுச்சு. ஆனா 234 தொகுதினா தூங்கிரும் இந்த தேர்தல் ஆணையம். அதாவது கையும் களவுமா நாம் தமிழர்கள் பிடிச்சு கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கு ஒரு தகுதி நீக்கம் செய்யப்படல அப்படின்னு தான் வேதனையான விஷயம். கூடவே இன்னொரு வேதனையான விஷயம் என்னன்னா, இந்த திமுக அதிமுக ஒரு திருட்டு கொள்ளையர் கட்சிகளுக்கு எதிராக ஒரு நேர்மையான ஊழலற்ற ஆட்சி தருவேன், நான் தன்னிறைவு, அதாவது பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெறும் திட்டங்கள்லாம் வச்சிருக்கேன், அடிப்படை வசதிகளை தரமா இலவசமா தருவேன் அப்படின்னு ஒரு தொலைநோக்கு பார்வையோட பெரும் கனவோட நான் இப்படி ஆட்சி முறை இருக்கும்னு ஒரு நல்லவர்கள் விரும்பும் ஆட்சியை பேசுற அண்ணன் சீமானை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்த வேகத்தை காட்டிலும் அந்த தருதல கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்குன்னு தலைதறிச்சு ஓடிட்டு வரதை பார்க்கும்போது உண்மையில இந்த இளைய தலைமுறைகள்ல இருந்து அவர்களை பெற்ற தலைமுறையினர் வரைக்கும் இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொள்வாங்களா? இவ்வளவு தங்களுக்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவ்வளவு தரம் தாழ்ந்து போவாங்களா? இவ்வளவு முட்டாள்களா இருப்பாங்களா? ஏன்னா படிக்காதவங்கன்னு கிடையாது, புள்ளிங்கன்னு கிடையாது. பாத்தீங்கன்னா படித்த மருத்துவர், எனக்கு தெரிஞ்ச மருத்துவ மாணவர்கள், மருத்துவர்கள், அதாவது வழக்கறிஞர்கள்னு மெத்த படிச்சதா சொல்லிடுறவங்களே அந்த தற்கொலைக்கு பிடிக்கும், எங்களுக்கு இந்த நடிகரை பிடிக்குங்கிற ஒற்றை காரணத்துக்காக போட்டிருக்காங்கங்க. எங்கேயாவது தலைவரோட முகம் பிடிக்கும், மூஞ்சி பிடிக்கும், நடிப்பு பிடிக்கும்னு எங்கேயாச்சும் யாராவது தேர்ந்தெடுப்பாங்களா? நமக்கான தலைவர்களை தகுதியோட பார்த்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க இது வரைக்கும், இனிமே என்ன செய்ய போறாங்க, இவங்க நமக்கு என்னென்ன பலன், மாற்றுங்கிறாங்களே எதுல மாற்று அப்படின்னு புரிஞ்சு வச்சுக்கிடாம எனக்கு இந்த பிம்பம் பிடிக்கும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஓட்டு போட்ட எல்லாம் தாண்டி மிகவும் வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா, மனசை நோகடிச்சு ரணமாக்குன ஒரு விஷயம். நாதாக்கா வேட்பாளர் தங்கச்சி அனீஸ் ஃபாத்திமா நிறைமாத கர்ப்பிணி. அந்த நிறைமாத கர்ப்பத்தோட தான் ஒரு 6 மாத காலமா, அதாவது அந்த கரு உருவான ஆரம்ப கால கட்டத்துல, ஏன்னா வேட்பாளரா அவங்கள எப்பவோ அறிவிச்சிட்டாங்கன்னு, அதனால அவங்க உடனடி செயல்பாட்டுல இறங்கி தான் கருவுற்றதை கூட பொருட்படுத்தாம ஒரு மன தைரியத்தோட உடல் தைரியத்தோட உழைப்போட களத்துல நின்று வாக்கு சேகரிச்ச அந்த பொண்ணு அந்த போன இடத்துல திமுக குண்டர்களால என்ன செஞ்சிருக்குன்னா தாக்கப்பட்டிருக்கு. அதாவது வேட்பாளர்கள் தங்களுடைய வாக்குச்சாவடியை பார்வையிடக்கூடிய நேரத்துல ஏற்பட்ட ஒரு சின்ன வாக்குவாதம், அதுவும் நேருக்கு நேர் வாக்குவாதம் இல்ல, அங்கே இருந்த வழக்கறிஞர் திமுகங்கிற அடையாளத்தோட நிக்கிறாரு, அந்த அடையாளத்தை எடுக்க சொல்லுங்க, இல்ல அவரை நடவடிக்கை எடுங்கன்ட்டு காவல்துறையிட்ட தான் முறையிட்டு இருந்திருக்காங்க. புகார் எழுதி கொடுக்க நேரத்துக்குள்ள 200 பேர் அந்த பிள்ளை மேல கல்லெறிஞ்சு கையை வச்சு அந்த நிறைமாத கற்பனைன்னு கூட பார்க்காம அந்த பிள்ளைகிட்ட அவ்வளவு வன்மையா நடந்திருக்காங்க. நீங்கெல்லாம் எங்க போயிட்டு இருக்கீங்க? உங்களை பெற்றதெல்லாம் தாயா இல்ல நீங்க எல்லாம் பிள்ளை பெற்றிருக்கீங்களா அப்படின்னு ஒரு வேதனை தான் வருது. எவ்வளவு ஒரு கொலைகார சிந்தனையோட, ஒரு குரூர சிந்தனையோட இந்த திமுக கும்பல் அலைபாயுதுன்னு பாத்துக்கோங்க. இது உண்மையிலே சொல்றேன், ஒரு கர்ப்பிணி பெண்ணை, ஒரு உயிரை தாங்கக்கூடிய ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம நீங்க இப்படியெல்லாம் கைவரிசை காட்டினீங்கன்னா உங்க தலைமுறைகளுக்கு தலையில தான் இதெல்லாம் விடியும் அப்படின்னு ரொம்ப காட்டமாவே சொல்றேன். ஏன்னா இதுலலாம் பாவமும் பழியெல்லாம் பார்க்கவே கூடாது. இதுல நான் ரொம்ப நாகரிகமா பேசிதான் ஆகணும், நாகரிகமா நம்ம வார்த்தையில விடணும்லாம் என்னால இருக்க முடியாது. ஏன்னா நாகரிகமானவங்களுக்கு தான் நாகரிகமா பதில் சொல்ல முடியும். நீங்க கொல்லுவீங்க, நீங்க கொதறுவீங்க, அசிங்கப்படுத்துவீங்க, ஆபாசப்படுத்துவீங்க. ஒரு கர்ப்பிணி பிள்ளை கருவோட நிக்குதுங்கிற ஒரு இது கூட இல்லாம நீங்க பெண்ணுன்னு கூட பார்க்காம நீங்க கையை வைப்பீங்க. உங்களை வாழ்த்திட்டு எல்லாம் போக முடியாது. இதை விட
மகாமட்டமா திட்டணும், கீழே இறங்கி பேசவும் முடியாது. அதனால குறைஞ்சபட்ச சாபத்தை தான் நாங்க விட முடியும். கண்டிப்பா இதுக்கான பலனை நீங்க அனுபவிப்பீங்க. ஒரு படு பயங்கர கொடுமைனா, கிள்ளியூர்ல காங்கிரஸ் வந்து மூட்டை மூட்டையா சாராய பாட்டில இறக்குது. என்ன என்ன இளவுல போயிட்டு இருக்குன்னே தெரியல. பாத்தீங்கன்னா இதை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஹிம்லர் வந்து புடைசூழ பிடிச்சாச்சு. பிடிச்சு அந்த தேர்தல் ஆணையத்தோட வந்து நிக்குமே ஏவல் துறை கிட்ட புகார் கொடுக்கறாங்க. புகார் கொடுக்கல, புகார் சொல்றாங்க, நாங்க இவ்வளவு தூரம் உங்களுக்கு அடையாளம் காட்டின பிறகு கூட நீங்க அவங்கள வந்து கைது பண்ண மாட்டேங்கிறீங்களே, நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்களான்னா ஏவல் துறை ரொம்ப அழகா பதில் சொல்லுது, நீங்க புகார் எழுதி கொடுங்க, இனிமேதான் நாங்க நடவடிக்கை எடுப்போம். ஹிம்லர் சரியா கேள்வி கேட்கிறாப்புல, நாங்க சொல்லி நீங்க புகார் எடுக்கிறதுக்கு எதுக்கு நீங்கன்னு கேக்குறாங்க. நாங்க தான், நீ சொல்ல போனா அது உங்களுடைய கடமை, நீங்க தான் இடுக்கு விடாம விவசாயிகிட்ட இருந்து 50,000 புடுங்குறீங்க, நகை எடுக்க போன இடத்துல 50,000 புடுங்குறீங்க, ஆஸ்பத்திரி செலவுக்கு வச்சிருந்த 50,000 புடுங்க உங்களுக்கு தெரியுது. அதெல்லாம் யாராவது தகவல் தந்தா நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க, நான் தகவல் தந்தா அவங்களெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கறீங்க. நீங்களே தானே இது பண்ணி, அதாவது உங்களுக்கு வந்து இவ்வளவு நாங்க பறிமுதல் பண்ணணும்னு உங்களுக்கு கணக்கு காட்டணும். அதுக்கு ஏழைகள் இளிச்சவாய்கள் சாமானியர்கள்ட்ட வந்து பிடுங்கி வச்சிருவீங்க. இங்க கார்ல வேன்ல ஆம்புலன்ஸ்ல அதிமுக திமுக ஏன் தாவேகா உட்பட பணப்பட்டுவாடா பணம் மூட்டையை எடுத்துட்டு போவாங்க. அதெல்லாம் நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க. தமிழ்நாட்டுல மட்டும் ஓடுன ஆம்புலன்ஸ்லயே எத்தனை ஆளுங்கட்சிக்காரர்களோட பணம் இருந்திருக்கும் தெரியுமா? நீங்க எங்கேயாவது பிடிச்சீங்களா? பிடிக்கவே மாட்டீங்க. அப்போ அது மட்டும் உங்களுக்கு சாமானியர்கள்ட்ட பிடுங்கணும்னா புகார் இல்லாம பிடுங்க தெரியுது, யாரும் துப்பு கொடுக்காமலே பிடுங்கி வைக்க தெரியுது. ஆனா இது துப்பு கொடுத்தாலும் போய் பிடிக்க மாட்டீங்க, அடையாளம் காட்டினாலும். அதே மாதிரிதான் ராஜபாளையத்துல உள்ள வேட்பாளர் கார்த்திகேயன் சொல்லி மாளாது ஒரு 50க்கு மேற்பட்ட இடத்துல வந்து ஸ்பாட்ல அந்த இடத்துல போய் நின்று பொருட்களை வச்சிருக்கிறதையும் பணத்தை வச்சிருக்கிறதையும் பிடிச்சு கொடுத்திருப்பாரு. தகுதி நீக்கம் பண்ணீங்களா? ராஜபாளையம் திமுக வேட்பாளரை தகுதி நீக்கம் பண்ணீங்களா? அதே மாதிரி ஹிம்லர் சொன்ன அந்த காங்கிரஸ் வேட்பாளரை தகுதி நீக்கம் பண்ணீங்களா? ஒன்னும் இல்ல, மயிலாப்பூர் வேலு வீட்டுல வேட்பாளர் திமுக வேட்பாளர் வேலுவோட டிரைவர் வீட்டுல 50 கோடி கிட்ட எடுத்திருக்காங்க. நீங்க வேலுவை தகுதி நீக்கம் பண்ணீங்களா? அடுத்தது கரூர்ல செந்தில் பாலாஜி கையிருப்புல அத்தனை கோடிகள் எடுத்திருக்கு, செந்தில் பாலாஜியை தகுதி நீக்கம் பண்ணீங்களா? எப்படி நீங்க வந்து வேலுக்கு கையில பணம் இருந்தாதான் தகுதி நீக்கம் பண்ணுவீங்களோ? இல்ல செந்தில் பாலாஜிக்கு வேட்டி மடிப்புக்குள்ள வந்து அவரு பணம் வச்சுட்டு இருந்தா பிடிச்சாதான் நீங்க கைது பண்ணுவீங்களா? இல்ல தகுதி நீக்கம் பண்ணுவீங்களா? அவங்க கார் டிரைவர் எல்லாம் இவங்க கொடுத்து வைக்காமலா பேருக்கு அவங்க கார் டிரைவர் பெரிய அப்பாட்டக்கரா? அனில் அம்பானிக்கு பையன் வந்தா இவங்களுக்கு எல்லாம் கார் டிரைவரா இருக்காங்க? இல்ல அனில் அம்பானிக்கு பையங்க எல்லாம் வந்து இவங்களுக்கு தோட்டக்காரங்களா இருக்காங்களா? எப்படி அவங்க கைக்கு போச்சு? எப்படி நீங்க தகுதி எதுக்கு? அப்போ தேர்தல் ஆணையத்துக்குள்ள அதிகாரத்தை எடுத்துருங்க. நாங்கள் ஒரு கண் துடைப்பு ஆணையம்னு வச்சுக்கிட்டு சும்மா அலைஞ்சிட்டு இருங்க, சும்மா சம்பளம் வாங்குங்க, இந்த தகுதி நீக்கம் செய்வோம் நடவடிக்கை எடுப்போங்கிற அந்த விதிமுறைகள் எல்லாம் எடுத்துருங்க. தேவையில்லை. சும்மா எதுக்கு சும்மா போங்காட்டமா இந்த இது என்ன சொல்றது, தொடப்ப கட்டைக்கு பட்டு குஞ்சலம் கட்டின மாதிரி தேவையில்லாம விதிமுறைகள் எல்லாம் வச்சுட்டு தெரியுறீங்க. ஒருத்தரை நீங்க தகுதி நீக்கம் பண்ணிருப்பீங்களா? யாரு சொன்னா? அந்த கிறிஸ்தவங்களுக்கும் கேட்கிறேன், இந்த திமுக அல்ல கையாளுக்கெல்லாம் நான் கேட்கிறேன், யாரு சொன்னா பிஜேபி வந்து அதிமுகவோட கையாளுன்னு? திமுகவுக்கும் அதான் கையாளு இல்ல, அதிமுகவும் திமுகவும் பிஜேபியோட கையாளுங்க. யாரு சொன்னா அதிமுக தான் உங்களுக்கு அடிமைன்னு? திமுக மெகா அடிமை. நல்லா யோசிச்சு பாருங்க. தேர்தல் ஆணையத்தோட முழு கட்டுப்பாடு அப்படிங்கிறது மோடி அவர்கள் கையில தான் இருக்கு, ஒன்றிய அரசோட கையில தான் இருக்கு. நல்லா பாத்தீங்கன்னா சட்டப்படி விதிகளின் படி பாத்தீங்கன்னா அது எந்த அரசுக்கும் கட்டுப்படாம தானாதான் இயங்கணும், சுயமாதான், சுய அதிகாரம் பெற்ற ஒரு ஆணையம். ஆனா எந்த தேர்தல் ஆணையமும் சுயமா இயங்காது. அதுக்கும் மூலகட்ட கும்பல் தான், அது வந்து பண பிசாசுகள் தான். அது ஒன்றிய அரசின் கையில் கீழே தான் இயங்கும். ஒன்றிய அரசின் கைப்பாவையா இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் எப்படி தமிழ்நாட்டுல மட்டும் திமுக அரசுக்கு ஜால்ரா போடுது? எப்படி திமுக வேட்பாளர்களை மட்டும் தப்பிக்க விடுது? ஒன்றிய அரசோட பாக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் எப்படி திமுக அரசோட பாக்கெட்டுக்குள்ளேயும் பம்மிட்டு தெரியுது? ஏன் வேலு அவர்களை வந்து தகுதி நீக்கம் பண்ணல? ஏன் செந்தில் பாலாஜியை தகுதி நீக்கம் பண்ணல? ஏன் காங்கிரஸ் வேட்பாளரை தகுதி நீக்கம் பண்ணல? ராஜபாளைய வேட்பாளரை ஏன் தகுதி நீக்கம் பண்ணல? இன்னும் எத்தனையோ இடத்துங்கள்ல இதே மாதிரி தாவேக்காவே கொடுத்திருக்கு. தாவேக்காவே கொடுத்த இடங்கள்ல அட்லீஸ்ட் தாவேக்கா வேட்பாளரை கூட உங்களுக்கு தகுதி நீக்கம் செய்ய வரலையே. ஏன்னா உங்களுக்கு தமிழ் தேசியம் வளர்ந்துடக்கூடாது. உங்களை பிடிக்காதவங்க போடுற ஓட்டு, உங்களை வெறுக்கிற மக்களின் ஓட்டு வந்து அண்ணன் சீமானுக்கு வந்துடக்கூடாது. அது பிரிஞ்சு தாவேக்காக்கு போய் நீங்க மீண்டும் ஆட்சிக்கு வரணுங்கிற ஒரு கணக்குல தான் நீங்க இந்த தாவேக்காவை விட்டு வச்சிருக்கீங்க. இல்லடா ஒரு 60 பேர் கொன்ன ஒரு எம்மகாகன்னு நீங்க விட்டு வைப்பீங்களா? உங்களுக்கு கண்டிப்பா விஜய் ஜெயிக்க விட, அதாவது விஜய் ஜெயிக்கிறானோ இல்லையோ, கண்டிப்பா விஜய் முதல்வராக கூடாது. அதே நேரத்துல நம்ம எதிர்ப்பு வாக்குகள், அதிமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம்
சீமானு அவர்களுக்கு போய் அவர் முதல்வர் ஆயிடக்கூடாது. அப்போ உங்களுக்கு நீங்க தான் ஓட்ட பிரிக்கிறீங்க. உங்க வெறுப்பு வாக்குகள் அண்ணன் சீமானுக்கு சேர்ந்துடுச்சுன்னா அவரு முதல்வர் ஆயிடுவாரு. அப்ப எங்க போகணும்? இது கொஞ்சம் பிரிஞ்சு தவக்கல கட்சிக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க இந்த தவக்கல கட்சிய மறைமுகமா ஆதரிக்கிறீங்க. எப்பவுமே திமுக சாணக்கியத்தனம் நிறைந்த ஒரு கட்சியாகும். எப்படின்னா அது நேரடியாக எதையுமே செய்யாத மாதிரியே காட்டிக்கும். பாஜகவோட எதிர்ப்பு அப்படியே காட்டிக்கும். தாவேக்காவை அப்படி ஒரு இதுக்கு கூட மதிக்காத மாதிரி காட்டிக்கும். ஆனா எல்லாமே கூட்டல் கழித்தல் கணக்கோட தான் இது நகரம். ஒன்றிய அரசின் கீழ் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையம் ஏன் திமுக ஆதரவா இருக்கு? கூசாம கிறிஸ்தவர்களே திமுக போடுங்கன்னு ஓட்டு கேக்குறீங்களே, எனக்கு ஒரு மெசேஜ் வேற அனுப்புறீங்களே, ஒரு பள்ளிக்கூடம் நடத்துற ஒரு வெக்கங்கெட்ட ஒரு தாளாளர் எனக்கு அனுப்புறீங்க. அதுல சொல்றீங்க யாருதான் ஊழல் பண்ணல, இந்தியாவே ஊழல் பண்ணுது. உலகமே ஊழல் பண்ணாலும் கிறிஸ்தவன் பண்ணக்கூடாதுங்கிறதா நியதி. உலகமே தப்பா இருந்தாலும் கிறிஸ்தவங்க சரியா இருக்கணுங்கிறதா நியதி. நீங்க என்ன சொல்றீங்க? என்ன அழகா சொல்றீங்க, எல்லாருமே ஊழல் தான் செய்வாங்க. நீங்க ஏன் அதை பத்தி கவலைப்படுறீங்க? டிஎம்கேக்கு போடுங்க. எதுக்கு? உங்க ஸ்கூல் எல்லாம் வளர்றதுக்கு. நீங்க கோடிக்கணக்கில் புரள்றதுக்கு நாங்க டிஎம்கே வர வைக்கணும். ஏன்னா அண்ணன் சீமான் வந்துட்டாங்கன்னா உங்க ஸ்கூல் எல்லாம் அடிச்சிரும். அவர் தான் தரமா கொடுத்துருவேங்கிறாரு. அதை செயல்படுத்திட்டாருன்னா நீங்க அப்புறம் உங்களுக்கு தலையில துண்டை போட்டுட்டு தான் அலையணும், வியாபாரம் படுத்துறோம். எவ்வளவு ஒரு சுயநலமான சிந்தனை உங்களுக்கு. ஒரு ஆசிரியர்களுக்கு ஒழுங்கா நிறைவ சம்பளம் கொடுக்க தெரியாத இந்த கிறிஸ்தவ ஸ்தாபகர்கள் தான் டிஎம்கேவை வாழ்த்திட்டு இருப்பீங்க. ஏன்னா நீங்க திருடுறீங்க. திருடர்கள் நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறீங்க. அதுக்கு ஏன் எங்களை அந்த பாவத்துல இழுத்து விடுறீங்க? உங்களை மாதிரி முட்டாளோ சுயநலவாதிகளோ பண ஆசையோ பிடிச்சவங்க நாங்க கிடையாது. எங்களுக்கு அறிவு இருக்கு, இறைவன் அருளிய விவேகமும் இருக்கு. எங்களுக்கானவன் யாரு அப்படிங்கிறத எங்களுக்கு காட்டுவாரு. உங்களை மாதிரி நீங்க பிசாச கும்பிடுறீங்க, நீங்க சாத்தானுக்கு ஊழியம் செய்யறீங்க. அதனால உங்களுக்கு சாத்தான தான் காட்டும் கண்ணுல. இனிமேல இந்த மாதிரி செய்தி அனுப்புற வேலையெல்லாம் வச்சுக்கிட கூடாது. அவ்வளவுதான். எனக்கு என்ன கோபம் வரும்னே தெரியும். திமுகவுக்கும் ஒன்றிய அரசுக்கும் ஒரு நல்ல நட்பு இல்லைன்னா, கள்ள நட்பு இல்லைன்னா இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அத்தனை வேட்பாளர்களை தகுதி நீக்கம் பண்ணியிருக்கோம். ஒட்ட கண்ணசைவில் அங்கிருந்து வந்திருக்கோம். மோடி அமித்ஷா அவங்க கிட்ட ஆர்டர் பறந்திருக்கோம். தூக்கி தகுதி நீக்கம் பண்ணு, 4 வேட்பாளரை தூக்கி உள்ள வை, கையங்களவமா பிடிச்சிருக்கீங்கல்ல, தூக்கி உள்ள வைன்னு சொல்லியிருக்கோம். அவங்களுக்குள்ள அண்டர் டீலிங். அதனாலதான் அவங்க இத்தனை சீட்டு, இப்ப பிஜேபி என்ன இத்தனை சீட்டு மட்டும் ஜெயிக்கிற மாதிரி பாத்துக்கப்பா, நான் மெதுவா உள்ள வாரேன். நாங்க என்னப்பா ஒரு 10 சீட்டு வாங்கிட்டு போறோம், அவ்வளவுதானே. முதல்வர் நீ தானே, முதல்வர் நீ. ஒரு 5 வருஷம் அடுத்த எடப்பாடி, அவ்வளவுதானே. எங்களுக்கு ஒரு சும்மா ஒரு 10 சீட்டு தான் போதும் அப்படிங்க. திமுகவும் அவங்க 10 சீட்டு ஜெயிக்கிற மாதிரி என்னென்ன வேலை பார்க்கணுமோ அத்தனையும் பார்க்கும். நாம் தமிழர் கட்சி தட்டி கேட்டா மண்டையை உடைச்சு சண்முகம் அப்படிங்கிற ஒரு தம்பிய அடிச்சு தரையில உட்கார வச்சிருக்கீங்க. என்ன நடக்குது? இதெல்லாம் இந்த திமுக குண்டர்களுக்கெல்லாம் திருப்பி இதே உங்களுக்கு நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த அடிச்ச கை வழங்காம தான் போகும், மிதிச்ச கால் வழங்காம போகும். அந்த ரத்த பழியெல்லாம் குடும்பத்துலதான் சேரும். எவ்வளவு பதவி வெறியும் பண வெறியும் இருந்தா நீங்க எவ்வளவு தூரம் நடப்பீங்க? திமுகவோ அதிமுகவோ தாவேக்காவோ 3ல எது ஜெயிச்சாலும் சரிதான். அது முழுக்க முழுக்க ரவுடிசத்தினாலையும் பணப்பட்டுவாடனாலையும் தான். தாவேக்காவும் எவ்வளவு இடங்கள்ல 500 ரூபாய் கொடுத்துருக்கு, கையங்களவமா பிடிச்சிருக்காங்க. திமுக அதிமுக பணத்தை காவல்துறைக்கு பக்கத்துல வச்சே விநியோகம் பண்ணுது. எத்தனை பேரை விரட்டி பிடிச்சிருக்காங்க தெரியுமா? நாம் தமிழர் கட்சி நோட்டு கடையில பணத்தை வச்சு கொடுக்கும் போது ஒரு வீட்டுக்கு 4000 2000 கொடுத்துருக்காங்க. நீங்க ஜெயிச்சது முழுக்க முழுக்க பணத்தால மட்டும்தான். பணத்தாலையும் பாசாங்குத்தனத்தாலையும் தான். உரமா நின்று தோற்றாலும் உண்மையான வெற்றி அப்படிங்கிறது என்னைக்குமே நாம் தமிழருக்கு தான். நாம் தமிழர் கட்சி என்னைக்கு கட்சியாகி தேர்தலை சந்திச்சதோ அதுல இருந்து அதுதான் ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றி பெறுது. உண்மையிலுமே ஜனநாயக வெற்றி, அதாவது உண்மையான வெற்றி, புதஞ்சி கிடக்கக்கூடிய வெற்றி யாருக்கு தெரியுமா? நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான். நீங்க குறுக்கு வழியில வெற்றி பெறுறீங்க, நீங்க பணத்தை கொடுத்துதான் வெற்றி பெறுறீங்க. இன்னும் திருப்பி திருப்பி சொல்றேன், இந்த தேர்தல் ஆணையத்திலையும் இந்த தேர்தல் ஆணையத்துக்கும் இந்த பாவத்துல பங்கு உண்டு. எந்த தேர்தல் ஆணையம் வந்தாலும் ஆளுங்கட்சிக்கு தான் நீங்க உடந்தையா இருக்கீங்க. ஆளுங்கட்சிக்கும் ஒன்றிய அரசுக்கும் உடந்தையா இருந்து அவங்களுக்கு ஒரு பாலமா இருந்து அத்தனை பேரை காப்பாத்தி விட்டுருக்க. இன்னொரு காணொலி கூட பார்த்தேன். வண்டி பரப்புரை வண்டியை வேடச்சந்தூர் தொகுதி தம்பியோட பரப்புரை வண்டியை பிடிச்சிட்டு போறீங்க. கேட்டா துண்டறிக்கையில முகவரி இல்லைங்கிறீங்க. துண்டறிக்கையில யாருக்கு முகவரியை போடணும்? ஒட்டுமொத்த தொகுதியோட வீட்டுல உள்ள முகவரியெல்லாம் அச்சடிச்சிருவோமா? இல்ல அண்ணன் சீமான் அவரோட முகவரி போடணுமா? எந்த துண்டறிக்கையில? திமுக துண்டறிக்கையில முகவரி இருந்தது, யாரோட முகவரி இருந்தது? எந்த அதிமுக துண்டறிக்கையில அது முகவரி இருந்தது? சரி, அப்படியே அது தப்பா இருந்தா நீங்க துண்டறிக்கையை தானே எடுத்துட்டு போனோம். உங்களுக்கு அவ்வளவு வைத்தறிச்சல். இந்த சின்ன பைய நேத்து முளைச்ச இதுகளுக்கு பரப்புரை வாங்கணும் கேக்குதோ அப்படின்னு அவ்வளவு எரிச்சல்.
சத்தியமா நீங்க எல்லாம் உருப்படவே மாட்டீங்க. நீங்க என்னென்ன பாவங்கள் பண்ணீங்களோ, நீங்க என்னென்ன அடக்குமுறைகள் கையாண்டீங்களோ, இதே மாதிரி நீங்க செய்யாத விஷயங்களுக்காக நீங்களும் வேலையில இருந்து தூக்கப்படுவீங்க. நீங்க அத்தனை பேரும் ஏதாவது ஒரு நாள் ஒரு கட்டத்துல அபாண்ட பழி சுமத்தப்பட்டு அவமானப்பட்டு வெளியேறுவீங்க இந்த வேலையில இருந்து. வயிறறிஞ்சு சொல்றேன். ஆமா, அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா எங்க வெற்றியை தடுக்கிறதுக்கு ஒரு தருதலை வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, எங்க வெற்றியை முழுக்க முடக்கணும்ட்டு அதிமுக திமுக அவ்வளவு வேலை பண்றீங்க. நீங்க நல்லது பண்ணி முன்னேற வேண்டியதானே, நீங்க நல்லது பண்ணி காய் நகர்த்த வேண்டியதானே. நீங்க அவ்வளவு நல்லது 5 வருஷம் பண்ணி இருந்தா மாற்று கட்சிகளுக்கான அவசியமே இருந்திருக்காதே. மாற்று கட்சிகள் தேவையில்லையே. நீங்க நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா உங்க மக்கள் தேர்ந்தெடுப்பாங்களே. 2000 கொடுக்கறது பத்தாது, 2500 கொடுக்கறது பத்தாது, இலவச பேருந்து பயணம் வேற, 8000 கூப்பனை வேற கொடுத்துட்டு இருக்கீங்க. கொப்பை மகனடா கோபமா வருது. ஏன் தான் இப்படி நடந்துக்கிறீங்கன்னே தெரியல. ஆனா இதெல்லாம் நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்துட்டு சும்மாலாம் இருக்காது. தங்க அனீஸ் பாத்திமாவை நீங்க கைய வச்சாலும் சரிதான், தம்பி சண்முகம், இன்னும் எத்தனையோ பேரை நீங்க கைய வச்சிருக்கீங்க. எதையும் நாம் தமிழர் கட்சி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு லேசுப்பட்ட ஆட்கள்லாம் கிடையாது. அண்ணன் சீமான் கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா நீங்க இன்னும் அந்த குண்டர்களை கைதே பண்ணல. ஒரு கைது கூட பண்ணலன்னா என்ன அர்த்தம்? இந்த காவல்துறை வந்து பயங்கர புத்திசாலித்தனமா கேட்குது இல்லையா, புகார் கொடுங்க, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், நாங்க இனிமேதான் எஃப்ஐஆர் போட்டு நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப எதுக்கு அந்த தகுதி நீக்கம்? எப்படி தேர்தல் முடிச்ச பிறகு தகுதி நீக்கம் பண்ணுவீங்களா? அவ்வளவு புத்திசாலிகளா? உங்களுக்கு ரோட்ல நான் ஒரு காணொலி பார்க்க இருந்தது. பைக்ல வந்து ஒரு 3 பசங்க வந்துட்டு இருக்கானுங்க. அதை வந்து ஒரு காவலர் வந்து தடுக்கிறாரு. அவங்களோட அந்த பைக் ஓட்டுற தினுசும் பைக்ல உட்கார்ந்துருக்கவங்க தினுசும் ஒரு மாதிரியா இருக்கவும் சந்தேகப்பட்டு நிப்பாட்டுறாரு. அப்புறம் வந்து வலுக்கட்டாயமா அவங்கள வந்து பரிசோதிக்கும் போது போதை ஊசி மாத்திரைகள், அந்த ஊசிகள் எல்லாம் கிடைக்குது. கைது பண்ணி நீங்க நடவடிக்கை எடுக்க காவல் நிலையம் அழைச்சிட்டு போறீங்க. எந்த புகாரின் அடிப்படையில அவங்கள கைது பண்ணீங்க? எந்த புகாரும் கிடையாது. யாரும் உங்கள்கிட்ட வந்து சொல்லவும் இல்ல. நீங்களா எதேச்சையா சந்தேகப்பட்டீங்க, எதேச்சையா பிடிச்சீங்க, கையங்களமா பிடிச்ச உடனே கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு நடவடிக்கை எடுக்கீங்க. அதே இது திமுக அதிமுக மட்டும் நீங்க நாங்க புகார் கொடுக்கணும், நீங்க புகார் கொடுத்து அவங்க அந்த ஊர் எல்லாம் விட்டு சோமாலியா நாட்டுக்கு தப்பி போன பிறகு நீங்க நாங்க பிடிக்கிறோம், வலை வீசி தேடுவாங்களாம். அந்த கடல்ல மீனை பிடிக்கிறதுக்கு வலை வீசி தேடுற மாதிரி இந்த குண்டர்களை அதுக்கப்புறம் இவங்க வலை வீசி அப்படி ரோட்ல வலை வீசிட்டே தெரிவாங்க. பாத்திருப்பீங்களே, காவல்துறையினர் ரோட்ல போகும்போது வலை வீசிட்டே இருப்பாங்களே திருடங்களை பிடிக்கிறதுக்கு, வலை வீசி தேடுவாங்க. தப்பிக்க விட்டுட்டு கூத்து பாக்குறீங்க நீங்க. உங்க தலைமுறையும் தான் இந்த ஆட்சியின் கீழே கஷ்டப்பட போகுது. நீங்க இன்னைக்கு பாதுகாக்கிறீங்களே, இவங்கெல்லாம் நாளைக்கு நாடு சுடுகாடும் ஆகும்போது, பஞ்சத்துல அடிபடும் போது, இதுக்கு மேல தமிழ்நாட்டுல வாழவே முடியாது அப்படின்னு ஒரு கட்டம் வரும்போது அவங்க வந்து தனி விமானத்தின் மூலமா வாங்கி வச்சிருக்க தீவுல போய் வாழ்ந்துருவாங்க. நல்ல சுகபயோகமா இளநீர் குடிச்சுக்கிட்டு பீச்சு பக்கமா ஒரு கட்டில போட்டு உட்கார்ந்துக்கிட்டு 10 தலைமுறைக்கு சேர்த்து வச்ச சொத்து எல்லாம் உட்கார்ந்த இடத்துல சாப்பிட்டுருவாங்க. இன்னைக்கு அடிபணிஞ்சு இவங்களுக்கு ஒத்து ஊதுற நீங்களும் உங்கள் தலைமுறையும் தான் இந்த பஞ்சத்துல அடிபட்டு சாகும். ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாத்தையும். உங்களுக்கு ஒருத்தன்ட்ட ஒரு திருடனை பிடிக்கணும், இல்ல ஒருத்தனை வந்து பார்த்தா சந்தேகப்படுதுன்னா நீங்களாவே புகார் இல்லாமலே வழக்க இது பண்றீங்க. ஒருத்தன் மேல பொய் வழக்கு போடணும்னா நீங்களே ஒரு பொய்யா ஒரு பொனைஞ்சு எந்த புகாரும் இல்லாம எந்த புகாரின் அடிப்படையும் இல்லாம கைது பண்ணி தூக்கி உள்ள வைக்கிறீங்க. அப்புறம் தான் யார்ட்டையாவது புகார் எழுதி வாங்கிக்கிறீங்க. தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உண்மையிலே சொல்றேன், இந்த பாவத்துல எல்லாம் பங்கு வாங்கிட்டு நாசமா தான் போக போறீங்க.